விட்டமின் சியை பொறுத்தவரையும் ஃப்ராக்சர் ஹீலிங்க்கு வந்து ஒரு முக்கியமான விட்டமினா சொல்கிறோங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம டோட்டல் போன் வெயிட்டில் வந்து 3/2 பங்கு வந்து கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்கும். இதை வந்து இன்ஆர்கானிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். மீதி இருக்க 3/1 பங்கு வந்து கொலாஜன் இருக்கும். இதை வந்து ஆர்கானிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த கொலாஜன் அதாவது சொல்லக்கூடிய நம்ம அந்த ரத்தக்கட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சிலந்தி விலைக்கு வந்து கொலாஜனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் சி வந்து முக்கியமான விட்டமினாக கருதப்படுது. ஸோ இந்த விட்டமின் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தோம்னா 100 மில்லிகிராம் தேவைப்படுது. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு காலிஃப்ளவரில் அதிகமாக இருக்குது, குடமிளகால் அதிகமாக இருக்குது, ப்ரொக்கோலியில் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ்லையும் இது அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இது அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து லெமன், ஆரஞ்சு, அப்புறம் வந்து நெல்லிக்காய், அப்புறம் பார்த்தோம்னா செரி, பெரி போன்ற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இது அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால் விட்டமின் சி ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. ஸோ இந்த விட்டமின் சி எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு கொலாஜன் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதனால வந்து அதில் போய் கால்சியமும் ஃபாஸ்பரஸும் டெபாசிட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.